வேலையிலே உன்னை தாளாட்டி சீராட்டி அல்லும் மகள வார்த்தையோடு வளர்த்தேன். மீது தூக்கி வளர்த்தேன். ஒரு நல்ல இளவரசனுக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைத்தேன். இவர்களுக்கு என்ன தண்டனை வேண்டுமோ கொடு. ஆனால் இவளை மட்டும் நம்முடைய அரண்மனை சிறையில் வீட்டு சிறை எவ்வளவு ஆசை பாத்தியானா பதவி போட்டு கொடுத்த பாத்துக்கிறேன். இவனுக்கு அரண்மனை ஆட்டான பணம் அன்னமிக்க வீட்டிலே கண்ணுக்குள் சாத்தும் அயோக்கியா வேறு எதனா கேட்டிருந்தா கூட பரவாயில்லை. எதிர்கால மனைவி மலர்கொடி மீதே கை வைத்தார். அவள் விரும்பினார், நான் விரும்பினேன். இதில் என்ன தவறு இருக்கிறது? என்னை சாட்டை கொண்டு வேட்டையாடுகிறேன். எதுக்கு தேவை மனசாட்சி? அது இருமனதும் ஒரு மனதாகிவிட்டோம். காதலித்தோம், கட்டிப்பிடித்தோம். இதில் என்ன தவறு இருக்க? தளர்ச்சியாகி யாருக்கு வரணுமோ அவங்க தான் வரணும். எனக்கு வரலாம். தெரியாத முடியாது. அப்போ
அப்படா பெரியாண்டு பண்ணியாரா பெரியாண்டு பண்ணி சுத்தி விடுவாங்க நம்மளுக்கு பாய் சுத்தி விடுவாங்க அவனுக்கு குச்சி சுத்தி விடுவாங்க அவனுக்கு இந்த அரண்மனையில் வேலையே கிடையாது வேலையே கிடையாது போக முடியாது போக முடியாது அழகு நடேசன் எனக்கு வரலாமா எனக்கு வரலாம் அவனை அரண்மனை விட்டு வெளியே மலர் கொடியை வீட்டு சிறையில் வைக்க ஏனென்றால் அவள் காதலிலே ஆயத்தமாக இருக்கிறாள் ஒரு வேலை தப்பி இளங்கோவனை சந்திக்க சென்றார் அங்கே இரும்பு துண்டை காந்தம் எப்படி இழுக்கிறதோ காதல் இப்ப மாடு பழத்துல இறங்கி ஆகையால காவல்ல ஜாக்கிரதையா இருக்கணும். வெள்ளிக்கிழமை மரக்கொடி இழக்கும் இனி கொஞ்சது நாய் நக்குது கல்யாணம் என்ன பார்த்தா மை பூசுற மாதிரியா தெரிஞ்சு நான் என்ன டூப்ளிகேட் சரி நீங்கள் யோசிக்கிறீர்கள் பேசுகிறீர்கள் நீங்கள் என் உடன் தோழர்கள் பேசினாலும் சரி செய்து கொள்கிறேன் பேசினாலும் சரி செய்து கொள்கிறேன் காவலில் மட்டும் ஜாக்கிரதையா நான் அடிக்கடி வருவேன் அடிக்கடி உடனுக்குடன் வருவேன் காவலில் ஜாக்கிரதை குப்பியில் போற பிளாஸ்டிக் ஈசன் சரி சரி எனக்கு இந்த உதவி மட்டும் நீங்க செய்யணும். காவல் ஜாக்கிரதையா இருக்கணும். மலர் கொடி வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது. வீட்டை விட்டு வெள்ளிக்கிழமை வெளியே காலம் பெருமை சும்மா செலத்தவங்க மாதிரி ஒண்ணு பேசிக்கிறான் எனக்கு வர போத்துக்கு அடிச்சு தூக்கி பறையில கடைசி மாதிரி கடைச்சிருந்தா சொன்னா பேச சுத்த முன்னு என்ன பேச்சு சொல்ல ஏன்னா சொன்னாச்சுங்கிறேன் ஜாக்கிரதையா இருக்கிறா என்னடி தான் பேசுறீங்களா எனக்கு மரம் அப்படி மறைய கூடாது. ஐயோ நீ எழப்பங்க எடுத்துக்கிறீங்க பஞ்சாங்கத்தை. நீ எழப்பங்க கிடையாது விடு. சரி 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 எதுக்கு 10,000 நான் சொல்லி வச்சுக்கிறேன். அவர் ஒட்டு கேட்பான்டா ஒட்டு கேட்கிற பையன்டா இல்ல இவ எதுக்கு தான் ஜென்ம தேசம் கடை வர வயல காஞ்ச முதல்ல புரியக்காரை இட்டு உதவாங்கண்ணா கோவிலே வாங்கினா வந்தவனேவா
இது வேறையா? ஒரு 200 ரூபாய் கொடுத்துட்டு ஒரு சீ போட்டு குளிர் கேட்டான். அந்த பொண்ணு நல்லா அழகா சக்க செவல் இருந்தது. அது மிச்ச 90 ரூபாய் தர வேண்டியதுக்குள்ள இவனுக்கு தான் மாட பாதுப்பு வெட்டி கை பிடிச்சி தானே. அங்க கீழே குறிக்காரங்கள 10 பேரும் சேர்ந்து குமர்ந்தாங்க. என்னடா நம்ம எஜமான ஆளுக்கான நம்ம எஜமா வந்தாரு காணுமே பார்த்தா கூட்டமாக்குறாங்க சொல்லி நீங்க போய் பாக்குறான். அது மட்டுமாடா உனக்கு கொஞ்சம் ஐயா கரண்ட் எல்லாம் கொஞ்ச நேரம் இருங்க சாப்பாடு போறேன்னு சொல்றேன். அதான் ஊர் போதுங்க எனக்கு போயிட முன்னாடி உருளைக்கிழங்குல இருந்து அப்பளத்துல இருந்து இந்த இலையில இருந்து இன்னும் வரல. சனாதினேக்கிறான்டா அவன் எனக்கு அப்படியே அண்ணா யாரா யார் வந்தாங்க பூனாடண்ணா கண்ணா என்ன பார்த்து அண்ணான்னு சொல்றா. கருணாக அண்ணா பூரோக அண்ணா உன்னை பார்த்து அண்ணா சொல்லிச்சா? அண்ணா சொல்லிச்சா? ஆமாடா பூராக அண்ணா நான் அண்ணா 2 பேரும் அண்ணான்னு கூப்பிடுறா. என்னமா என் நிலைமையை பாருங்கள் என்ன பார்த்தாருக்கிறேன். இளங்கோவை திருந்தி என்னால இருக்கவே முடியாது. போய் தூங்க மாட்டு தவிர கரண்ட்ல மாட்டு தவிர அண்ணா உங்களை உடன் பிறந்த அண்ணனா நினைக்கிறேன்னா கூட பிறந்தாங்க. எப்படியாவது இங்கிருந்து என்ன தப்பிச்சு இளங்கோவை சந்திக்க எனக்கு வழி சொல்லுங்கண்ணா. அப்படியா அண்ணா அப்படி சொல்லாதீங்கண்ணா. இதே ஒரு தங்கச்சிக்கு இப்படி ஒரு நிலைமைனா நீங்க விடையில என்னடா பாண்டே என் உடன் பிறந்த அண்ணா அப்படின்னு சொல்லுதாடா. ஏன்னா உடனே வெளிப்போமான்னு சொல்லி விட்டுட்டா அதை திருட்டு வியாபாரி பேசுறாங்க. அவனை என்ன பண்ணுவானே தெரியல. இத பாருங்க நீங்க எப்படியாவது இங்கிருந்து எனக்கு தப்பி வழி விட்டீங்கன்னா நான் போயிட்டு இளங்கோவை பார்த்துட்டு அவன் வர்றதுக்குள்ள சீக்கிரமா நான் வந்துடுறேன். உங்களை நான் அனுபவம் மட்டும் சொல்லல. ஆமா தானே ரோடு மேல எங்களை மேல ஒரு உருண்டு ஏத்தானாக்கா நாங்க அப்படியே தக்காளி போய் நச்சுக்கிறோம். இளங்கோ ஒரே முறை பார்த்துட்டு திரும்ப வந்துடுறேன். உதவி செய்யுங்க. எனக்கு எப்ப பொம்பளை கைதுக்கு மிஞ்சி தாங்க இருப்போம். பூடாகும் எதுவோ பழத்தை பார்த்தா எது கூட கல்ல தண்ணி முட்டிட்டு வந்துடுறான். மிச்சம் அழுதுதான் மிச்சம் வாய். நான் என்ன சொல்றேன்னா பங்காளியே இல்ல வாயின்றா அப்புறம் மிச்சான்றா பங்காளி என்னடா போறேன் இல்ல மிச்சா ஏது போறேன்றியா? அதான் விடு மிச்சா. நான் என்ன சொல்றேன்னா பாதாள வழி ஒண்ணு இருக்கு. ஆமா அந்த வழியே பார்த்தா நேரம் இளங்க விட்டான்னு தான் போவோம். நம்ம கேட்டை தந்துட்டா நேரா போகும்போது எங்கன்னா ஒட்டு கட்டுக்குது ஒட்டாத்தால ஓடுவோம். ஐயோ முன்னாடி வாசப்பட சொன்னாங்க நின்று இருப்பான் பீமக்கான மாதிரி. பின்னாடி வாசப்பட விட்டாலும் அங்கேயும் நின்று இருப்பான். முன்னாடி வேணாம் பின்னாடி வேணாம். பாதலோகத்துல அந்த வழி இருக்குது பாரு. போய் பட்டன் ஐத்தி அந்த வழியை தொந்து கொடு. போன உடனே சீக்கிரமா வரணுமா வருமான்னு கேட்டுனா அப்புறம் அனுப்பு. அடே அந்த சுரங்க பாதை வழியா போட்டு கேட்டேன். சுரங்க பாதை ஒண்ணு இருக்குது. அது வந்து எங்க 2 பேருக்கு தான் தெரியாது. திருப்பி வியாபாரிக்கும் தெரியும். அப்படியா? தெரியாது. இந்த விஷயத்தை யாருன்னு சொல்லக்கூடாது. நாங்களும் சொல்ல முடியும் நீ சொல்லக்கூடாது. போய் சீக்கிரமா வந்தோம். போனோமா பார்த்தோமா வந்தோமா எங்களை தவிர மாட்டி மறக்கவே மாட்டேன். திறந்து விடுங்க. போய் பட்ல இருக்கிறேன் பக்கத்துக்கு பிளாக் பண்ணல கை விட சொன்னாங்க. அதுல விட்டு பிளாஸ்டிக் போல பச்சை கலராக தம்பிடா. யார் போய் பார்க்க போயிட்டு போய் பார்க்க போது நம்ம கட்ட அது போய் சாத்திட்டு வாடா. அது போய் சாத்தி விடா சாத்தி விடா. நீ சாத்தினே இல்லையா? கொஞ்ச நேரம் பார்த்தா சாத்தி போட்டு சாத்தி ஐயோ என்ன மிச்சான் சாத்திட்டா பங்காளியா போய் நான் பார்த்துட்டு வரேன்ட்டு போய்
அது வந்ததுன்னு வச்சுக்கா நம்ம தப்பிச்சிட்டோம். ஆமா வரலன்னா அது வரலன்னா என்ன தெரியும் ஆகுமோ தெரியாது. அது நம்மளை பத்தி பாசமா பேசிக்கிட்டு கண்டிப்பா வந்துடும். எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. கவலைப்படாத, அது வந்துடும். இவன் என்ன பையன் பேசி யார் வந்தா மட்டும் நான் வரட்டா வரட்டா வரதுக்குள்ள பாட்டி இருந்தா கூட போய் சந்தோஷமா இருக்கட்டா. இவன் பிடிக்குவானா ஆனா பாவி என்ன பண்ணுவான் தெரியாது. வந்தாக்கா அப்படியே காலிங்க போட்டு அவளை வர மாட்டான். நீ பக்கத்துல தான் போய் பாடுறான். அவன் என்ன பையன் அவனை போய் நான் பார்க்கணும். சனத்தவர்கள் மாதிரி சனத்தவங்களே தானே அப்படியே போறோம். உண்மை மற்ற மாதிரி கொட்டான் சொத்தா வச்சா மானா இன்னி போடுறான். ஆமா சாம்பார்னா அப்படியே சொப்பு நாய்க்கு மூஞ்சி போய் கண்ணாவே கோயிலியோ கம்பெனி ஓனர் நான் தான் கத்தா அப்படியே கட்டி அடி. நான் எங்க பண்ணாலும் முன்னாடி சாப்பாடு கூப்பிட்டாங்கடா. சாப்பாடு எங்க பக்கத்துக்கு கேட்டான். தப்பு இல்ல போய் இலை கொடு. முன்ன இலை கொடு. இலை வந்து சைஸா சிந்தா சிந்து வச்சுக்கோ. ஆமா என்ன பெரிய இலை இருக்கா வச்சா கொடு பாத்து வாங்கி வச்சாடா. சாப்பாடு எடுத்து வச்சுக்கிட்டே வராங்களே. சாப்பாடு வைக்கும் போது இலைத்தானே பார்க்கணும். அதானே இப்படி வேலை பார்த்து கிடக்குறோம். இதோட ஆளு ஊரு இப்படிக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க மாடு தள்ளிட்டே ரசம் வேணுமா மோர் வேணுமா அது கூட இன்னொன்னு தெரியுமா? இதுல அந்த ஆளு கம்ப்யூட்டர் வேலை போட்டுக்கிறாங்க. கண்ணு தெரியாட்டா அந்த ஆளுக்கு கம்ப்யூட்டர் வேலை எவனா தண்ணி தெளிப்பான். தண்ணி தெளிச்சுட்டு தோத்த வச்சு பழம் ஊத்துனாங்க. இப்படி போட்டு ஒரு கிளறு அடிக்கல மண்ணோட வாயில போது பழுகுன்னு குத்துருவேன். இந்த மானக்கட்ட பையன் பேச்சு என்ன மரியாதை கேட்டு மூக்குல பூரா நான் கம்பெனிலேயே நான் தாண்டா எல்லப்பா உனக்கு. நீ எல்லப்பா அவன் எத்தி பாக்க மாத்திர என்ன பொட்டே இல்லையா? அவன் எத்தி பாக்கலாம் படுத்துறியா? அவன் உன்னை திட்டின்னு பண்ண நினைக்கிறேன். அடிக்கடி உன் உடம்பு வேற சரியில்லை. போயிது தொண்டை வேற சரியில்லை. நீ என்ன பண்ற? செக்ஸ் மாத்திர போடு. குரங்கு வீட்டுல மல்லாட்டை காய வைக்க கூடாதுன்ட்டு ஒரு தக்காளி காய வைக்க கூடாதுன்ட்டு எல்லாத்தையும் குரங்கு அட்டகாசம் பண்ணி வாழை வச்சு ஆட்டி போய் அது குரங்கு வராது. சமாச்சாரம் தெரியுமா? காலையில போயிட்டு வந்தா வேன்ல போகும்போது ஐயா ஒரு 20 ரூபா கொடுங்க டீ சாப்பிடுறாரு. பசிக்குதுக்கு 4 இட்லியா சாப்பிடுறா உனக்கு என்ன பசி எடுக்குதியா கிடையாது பாரு அப்படின்றான். தங்கராஜ் ஒருத்தங்கிறான் பேர். அவட்டும் 500 ரூபா நோட்டு கேட்டா கூட நீ கேட்டது டீக்கு அவன் கேட்டதுக்கு பிளாக் டீக்கு. பிளாக் டீனா இது கூட தெரியாம கலக்கிற பாருங்க. பல்கள் குத்துட்டு போறேன். 201 ரூபாய் தட்சணை வாங்குறான் ஒரு ஓம் போறதுக்கு. ஓ அதுதான் வாங்குறான். 201 ரூபாய் அது கரெக்டா கணக்கு பண்ணி வாங்குறான். காலைல பிளாக்ல போமா 210 கிடையாது கணக்கு பண்ணி வாங்குறான். ராத்திரிதான் ஈ போய் முக்கியதுன்னே தெரியலடா. என்ன கொலைக்குள்ள கை விட்டேன். அது மட்டும் இல்லடா. அந்த பையில வச்சுக்கிறான். பையில வச்ச உடனே நான் வாங்கறல பக்கத்துல இருந்து குடிச்சிட்டு வந்துடுறான். அவனுக்கு ஒரு பெக்கு கொடுக்குறான். அவன் சாப்பிட்டு திமிரு பண்றான். ஒரு மாவனே இதுல ஒரு ஐடியா ஒண்ணு பண்ணி வச்சிருக்கேன். வந்தா மட்டும் வச்சுக்க இதுக்கப்புறம் கண்ணுல காமிக்கணும். நான் என்ன அடிமை நினைச்சேன்னா பெரிய மச்ச மரியாதை கொடுத்துக்கிட்டா மொக்கா வைப்பு தூக்கி போட்டு மெதிப்பேன். கடல மாட்டான் ஒரே கவுத்து போட்டு வயிற்று மேல மெதிப்பேன். ஒரே மெதி எத்தனை அடி போய்
மறைவிடமாக என்ன ஏசி ஏசி என்று பேசுகிறீங்க. நானடா சாப்பாடுறாங்க ஏன்னா கம்ப்யூட்டர் ஏரியிலே தண்ணி தெளிப்பாங்களா மண்ணு கந்து சாப்பிடுவாங்களா சொன்னாலும் கேட்பாருக்கு மதில் ஐயா உண்டா சொல்லலைங்க கோட்டை கோட்டை பையில வாங்கி வந்து வச்சுட்டு குட்டிக்கிறோம் கொஞ்சம் கொஞ்சமா பார்த்து சொன்னா கூட பரவாயில்ல. முறையான பாடம் கட்டுக்கோப்பான ஒத்திகை இல்லங்க எப்படி அந்த ஒத்திகை பாத்தீங்க அதனால அப்படியா அப்படியா அதுக்கே போடலாம் மலர் கொடுக்கும் எனக்கும் திருமணம். ஆமா காலையில வருகிற வெள்ளிக்கிழமை காவலர் ஜாக்கிரதையாக சொன்னேன். காவல் தான் அவசரம் காட்சிக்கிறோம் வரியா இல்லைன்னு நாங்க 2 பேரும் சும்மா சரி சரி அவள் வேதனைப்பட்டு அழுது கொண்டிருக்கிறான். ஆமா ஆமா உள்ளே சென்று அவளுக்கு மலர்கொடி அதாவது அதாவது ஆறுதல் பாச வார்த்தைகள் பேசிட்டு உள்ளே மலர்கொடி இருக்கிறாடா. அதனால நல்லா அழகா கொஞ்சம் மூஞ்ச பத்தியா அப்படியே செனக்கு சூத்து மாதிரி எகுது போறாங்க. முகத்தாளுங்க அப்படியாடா இருக்குது. இதெல்லாம் கேள்விப்பட்டா மகள் கொடி என்ன கல்யாணம் பண்ணி போறோம். இதெல்லாம் சொல்லலாமா? சொல்ல மாட்டேன். உன் முகம் தோத்து போன சூத்து மாதிரி சொல்ல மாட்டேங்க. நீங்க இருங்க ஒரு பேச்சு கொண்டு நான் உள்ளே சென்று மலை கொடித்து ஆசை வார்த்தை பாச வார்த்தை நேச வார்த்தை சொல்லி ஆறுதல் சொல்லி நீங்க இது கேட்டு போனா நாங்க இன்னும் மாட்டிக்குவோம். இதெல்லாம் கொஞ்ச நேரம் அவசரப்படாம என் வேகத்தை என்னடா எது கேட்டாலும் அவசரப்பட்டு இருக்கிற எங்க நிலைமை உனக்கு புரிய மாட்டேன். அழ வேண்டிய நாள் நீ யாரா அழுகிறீங்க பாருங்க. வந்து என்ன வந்து வந்து போய் என்னடா அது ஒண்ணு இல்ல. நீங்க சிறைச்சாலையில பாதுகாப்பா வச்சிருந்து சொல்லிட்டு போனீங்களா? வீட்டு சிறை காவலர் ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொன்னேன். சொல்லிட்டு போனீங்களா? நாங்க ஜாக்கிரதையா பாத்துட்டு இருந்தோம். காவலர் ஜாக்கிரதையா இருந்தீங்க. ஆமாங்க. உடனே வந்து மலர்கொடி வந்தாளா? ஆமாங்க வந்தாங்க. மலர்கொடி வந்தாளா? உங்களோட பேசினா நீங்களும் பேசினீர்களா? பேசி நின்னுங்க. உடனே அவனை அண்ணாண்டத்தான் அவனுக்கு இன்னொரு ஏதாச்சும் தெரியல. அண்ணா என்றதும் பாசம் வந்துட்டு பாசம் வந்த உடனே அது இளங்கோவை பார்க்கணும். சொன்னாரா உண்மையானவா? பாய் வச்சுக்காத கூத்துல வச்சுக்கோ. இல்ல பாடுறா தான் சொல்லிட்டு நான் விட மாட்டேன். நான் சொல்லிட்டேன். அந்த ஐயா எங்க எஜமாவது பார்த்தாருன்னா எங்கடான்னு கேட்பாங்க மலர்கொடி அப்படின்னு நான் சொன்னேன். நான் போய் பார்த்தாவணும்டா அப்படின்னு நான் சொன்னேன். இந்தாடா பையா ஏன்டா சமாச்சாரம் என்ன கேட்டான். ஐயோ பாவடா பொம்பளை பாய்ந்து அழுது நம்ம வழி விட்டுலாடா நான் சொன்னேன். நான் மட்டும் சொன்னேன் விடலாம் தான். அவன் விடுவானான்னு சொன்னான். விடுவானான்னு சொல்லிட்டேங்க. இவனால போய் அண்ணா அண்ணா இது கொஞ்சம் கருணை காட்டுனா தந்து விட்டுரு நான் போய் பார்த்துட்டு வரேன் இளமாவ அப்படின்னு சொல்லிச்சுங்க. இவன் என்ன பண்ணா என்கிட்ட சாவி வச்சு அந்த கரண்டு அந்த சுரங்கப்பாதை வழியா போய் சுருக்க உடையது பார்த்துட்டு அப்படின்னு இவன் தான் தந்து விட்டான். சுரங்கப்பாதை வழியா அனுப்பி வச்சீங்களா? தப்பிக்க வைக்கிறீங்களா?
என்பதற்கு முன்னால் நான் முன்னாடியாக போக வேண்டும்